ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு Lscooks. நான் போகிறது கார கொழுக்கட்டை. அதுக்கு 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி. கொழுக்கட்டை போல் தான் இதுக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதி வரட்டும், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்தாச்சு. 1 கப் மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு 1 கப்பு. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நல்லா ஷைனிங்காக வரும், கையில் ஒட்டாமல் வரும். 1 கப் அரிசி மாவு நல்லா கலரி விட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியே போட்டு மூடியும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆறுனப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன். சூடாக இருக்கும்போதே கையில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் பதம். நல்லா மாவை பிசைஞ்சிட்டு நம்ம இப்போ உருட்டிக்க போகிறோம். நான் நல்லா ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கேன் மாவை, கட்டி இல்லாமல். இப்போது உருட்டி எடுத்துக்கலாம். கார கொழுக்கட்டைக்கு சின்ன சின்ன சைஸ் பால்ஸ் போல் உருட்டிக்கலாம். இதே போல் நம்ம பால் கொழுக்கட்டையும் செய்யலாம் இதில் வச்சு. இப்போ நான் கார கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இப்போ இதே போல் எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இது பாருங்கள், எல்லாத்தையும் உருட்டியாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும். ஆறினப்புறம் ஆவியில் வேக வச்சுக்க போகிறோம். இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஏற்கனவே மாவு வெந்தது தான், அதனால் 5 நிமிஷம் வெந்தால் போதும். இதே போல் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பலப்பலன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. இதை ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு போட போகிறோம். வானலில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, கொஞ்சமாக சீரகமும் போட்டிருக்கேன். அதில் உளுத்தம் பருப்பு நல்லா செவக்கணும். நல்லா செவந்து வந்தப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட போகிறேன். காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வாசனைக்காகவும் ஜீரணத்துக்காகவும் பெருங்காயத்தூள். இப்போ கொஞ்சமாக மிளகாய்த்தூள், ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெந்து எடுத்து வச்சுருக்கிற சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து போட்டுக்கணும். இது பாருங்கள், சின்ன சின்ன உருண்டை அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு கலந்து விட்டுட்டா கார கொழுக்கட்டை, சுவையான கொழுக்கட்டை ரெடி. அருமையான கார கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.